ஒரு செயற்கை நுண்ணறிவு எவ்வாறு இயங்குகிறது? எங்கிருந்து தரவுகள் பெறப்படுகின்றன? இதனுடைய தரவுகளின் அளவுதான் என்ன? எந்த நாட்டின் தரவுகள் அதிகமாக உள்ளது? எந்தெந்த மொழிகள் இந்த தரவு தளங்களில் உள்ளன? எந்த குறிப்பிட்ட கருத்தியல் அதிகமாக சேர்க்கப்பட்டுள்ளது? எந்த அல்காரித கோட்பாட்டின் அடிப்படையில் தரவுகளை தேடி கண்டறிகிறது? எந்த அல்காரித அடிப்படையில் முடிவுகளை எடுக்கிறது என்பதை போன்ற கேள்விகளுக்கு விடை கிடைக்காத போது அதனை செயற்கை நுண்ணறிவு உலகில் பிளாக் பாக்ஸ் என்கின்றனர். வாருங்கள் இதற்கான தெளிவை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோம். அருள்வாக்கு பகுதி. யோபு 1. தன் உறவுகளை, செல்வங்களை, கால்நடைகளை, தன் நிலபுலன்களை என்று யோபு தன் வாழ்விலே அனைத்தையும் இழக்கின்றான். ஆனால் இந்த திடீர் இழப்பிற்கெல்லாம் அவருக்கு காரணம் தெரியவில்லை. யோபு எழுந்தார், தம் ஆடைகளை கிழித்து கொண்டார், தம் தலையை மழித்து கொண்டார். பின்பு தரையில் விழுந்து வணங்கி, என் தாயின் கருப்பையிலிருந்து பிறந்த மேனியனாய் யான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் நான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்றார். யோபுவின் வாழ்க்கையில் அவர் அனுபவித்த துன்பத்திற்கான காரணம் அவருக்கு தெரியவில்லை. அவை அனைத்தும் பெரும் புதிராகவே இருந்தது. இன்று செயற்கை நுண்ணறிவு செயல்பாட்டு முறைமைகளில் யாருக்கும் தெரியாத அல்லது புரியாத பகுதி என்று ஒன்று உள்ளது. இதனை பிளாக் பாக்ஸ் என்கின்றனர். பிளாக் பாக்ஸ் ஏஐ என்பது ஒரு ஏஐ அமைப்பு எவ்வாறு ஒரு குறிப்பிட்ட முடிவை எடுத்தது அல்லது ஒரு பதிலை வழங்கியது என்பதை மனிதர்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத நிலையை குறிக்கிறது. சுருக்கமாக சொன்னால், உள்ளீடு அதாவது இன்புட் மற்றும் வெளியீடு அவுட்புட் தெரியும், ஆனால் உள்ளே நடக்கும் தர்க்கம் அதாவது லாஜிக் மர்மமாகவே இருக்கும். செயற்கை நுண்ணறிவு ஏற்படுத்துகின்ற பிளாக் பாக்ஸ் பிரச்சனையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் அது எப்படி இயங்குகிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். செயற்கை நுண்ணறிவின் அடிப்படையே இயந்திர கற்றல் அதாவது மெஷின் லேர்னிங் எனலாம். இம்முறையின்படி ஓர் இயந்திரம் தனக்கு கொடுக்கப்பட்ட தரவுகளை முழுமையாக கற்றறிந்து கொண்டு அத்தரவுகளுக்குள் கேட்கப்படும் கேள்விகளுக்கு புகைப்பட வடிவிலோ, காணொளி வடிவிலோ அல்லது எழுத்து வடிவிலோ பதில் தருகிறது. கொடுக்கப்படும் தரவுகள் பெரிதாக இருந்தால் பதில்களின் நம்பகத்தன்மையும் அதிகமாக இருக்கும். கொடுக்கப்படும் தரவுகள் அமெரிக்காவை சார்ந்ததெனில் அது தரும் தரவுகளும் அமெரிக்கா வாசம் கொண்டதாக இருக்கும். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளின் தொழில்நுட்ப கூடங்களில் உருவாக்கப்படுவதால் இயல்பாகவே இத்தாலியில் உள்ள பைசாவின் சாய்ந்த கோபுரம் போல மேற்கு நாடுகள் பக்கமாக அதனுடைய சார்பு தன்மையும் சாய்ந்தே நிற்கிறது. இதனாலேயே செயற்கை நுண்ணறிவு வழியாக பெறப்படும் தரவுகளின் உண்மைத்தன்மை கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறது. இத்தகைய அடிப்படையும் அணுகுமுறையும் இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு பெரும் சவாலாகவே இருக்கிறது. கச்சா எண்ணெயை மையமாக கொண்டு உலக போர்கள் உருவானது போல பெரும் தரவுகள் அதாவது பிக் டேட்டாவை மையப்படுத்தி நாடுகளுக்கிடையே சண்டைகள் உருவாகும் அபாயம் இருப்பதாக அறிஞர்கள் தெரிவிக்கின்றனர். பெரும் தரவு தொகுப்பின் அதாவது பிக் டேட்டா செட் இதனுடைய முக்கியத்துவம் அறிந்து இந்தியாவின் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மேற்கொண்டுள்ள முயற்சியின் அடிப்படையில் இந்தியாவிற்கான தரவு தொகுப்பு நேஷனல் டேட்டா செட் ஒன்று உருவாக்கப்படுவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏஐ கோஷா என்னும் இந்தியாவிற்கான இத்தரவு தொகுப்பு பல்வேறு இந்திய துறைகளின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசோ அல்லது தனியார் நிறுவனங்களோ யாராக இருந்தாலும் பெரும் தொகுப்பை கொண்டு செயற்கை நுண்ணறிவு மென்பொருளை வடிவமைத்திருந்தாலும் அதன் செயல்பாட்டு முறைமையை அதனை பயன்படுத்தும் பயனர்களுக்கு விரிவாக விளக்கி கூறும் தன்மை என்பதே அறநெறியாகும். ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பதிலை அளிக்கும் போது அதை அப்படியே ஏற்காமல் அந்த முடிவுக்கு அது எப்படி வந்தது என்ற விளக்கத்தை கேளுங்கள். உதாரணமாக, இந்த தகவலை எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் கூறினாய் அல்லது இதற்கான தர்க்க ரீதியான காரணங்களை ஒவ்வொன்றாக விளக்கு என்று கேட்கலாம். தொழில்முறை தேவைகளுக்கு ஏஐயை பயன்படுத்தும் போது எக்ஸ்பிளைனபிள் ஏஐ என்ற வசதி கொண்ட மாடல்களை தேர்ந்தெடுக்கவும். இவை தங்களின் முடிவுகளுக்கான காரணங்களை
வரைபடங்கள் அல்லது தரவுகள் மூலம் விளக்கக்கூடியவையாக இருக்கும். ஒரே கேள்வியை வெவ்வேறு நிறுவனங்களின், எடுத்துக்காட்டாக ஜெமினை, ChatGPT, கிளாட் இத்தகைய கருவிகளிடம் கேட்டு பாருங்கள். அனைத்தும் ஒரு மாதிரியான பதிலை வழங்குகிறதா அல்லது முரண்படுகிறதா என்பதை பொறுத்து அந்த தகவலின் நம்பகத்தன்மையை நாம் உறுதி செய்யலாம். பிளாக் பாக்ஸ் ஏஐயால் ஏற்படும் பாரபட்சமான முடிவுகளை கண்டறிய மனித மூளையின் பகுத்தறிவு என்பது மிக மிக அவசியம். கடைக்கு சென்று ஒரு உணவுப் பொருள் வாங்குகிறோம் எனில் அந்த உணவுப் பொருள் எங்கு தயாரிக்கப்படுகிறது, என்னென்ன பொருட்கள் அதில் சேர்க்கப்படுகின்றன என்பன போன்ற தெளிவுகளை அப்பொருளை உருவாக்கும் நிறுவனம் விளக்கி கூறுவதும் அதனை அறிந்து கொள்வதும் அதனை பயன்படுத்துபவரின் உரிமை என நான் நினைக்கிறேன். யோபு எதற்காக இத்தனை வேதனைகளை எதிர்கொண்டார் என்பது கடவுளின் திட்டம் என்பதால் அவருக்கு அது புரியாத புதிராக இருந்திருக்கலாம். ஆனால் மனித திட்டங்கள் மனிதனுக்கு தெரியாமல் போகக்கூடாது. செயற்கை நுண்ணறிவு காலத்தின் கட்டாயம் என்றாலும் அதன் அல்காரிதத்தின் செயல்பாடு, அதன் பெரும் தரவுகளின், அதாவது பிக் டேட்டா செட், இதனுடைய விபரம், அதனை பயன்படுத்தும் சாமானிய மனிதனுக்கும் விளக்கி கூறப்பட வேண்டும் என்ற குரல் மட்டும் தொடர்ந்து உலகின் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இது வலை உலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.